9 மாதங்களா பூமிக்கு வர முடியாம விண்வெளியில கஷ்டப்பட்டு இருந்த சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமா இன்னைக்கு பூமியை ரீச் பண்ணிருக்காங்க. இந்திய நேரப்படி இன்னைக்கு காலையில 3:30 அவங்க பூமியை வந்தடைஞ்சிருக்காங்க. இது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். விண்வெளியில அதிக நாட்கள் இருந்ததுல சுனிதா வில்லியம்ஸ் இப்போ 2வது பிளேஸ்ல இருக்காங்க. இதுவரைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில 608 நாட்கள் இருந்திருக்காங்க. முதல் இடத்துல பெக்கி விட்செட் அப்படிங்கிறவங்க 675 நாள் இருந்திருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் கூட இருந்த புட்ஸ் வில்மர் இதுவரைக்கும் 462 நாட்கள் விண்வெளியில இருந்திருக்காங்க. விண்வெளியில இருக்கிற இவங்களை மீட்க 9 மாசமா போராடி எந்த பலனும் கிடைக்கல. இப்ப சமீபமா எடுத்த முயற்சி வெற்றி கண்டிருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ தாங்க அவங்க பூமியில தரையிறங்குற வீடியோ. அவங்க வந்த லேண்டர் பாத்தீங்கன்னா கடல்ல தரையிறங்குது. இறங்கின உடனே அவங்களை எல்லாம் மீட்காங்க. கப்பல்கள் படகுகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. தரையிறங்கின கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா போட் அங்க போய் அந்த லேண்டரை கட்டி இழுத்துட்டு வந்துருச்சுங்க. லேண்டரை சேஃபா கப்பலுக்கு எடுத்துட்டு வந்ததும் அவங்க எல்லாருமே சேஃபா இருக்காங்களா அப்படிங்கறத ஒரு வெரிஃபை பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையா வெளியே எடுத்தாங்க. வெளியே வந்தவங்க ஃபேஸ்ல மகிழ்ச்சி மட்டும் இல்லாம ஒரு நடக்க தெரியாத குழந்தை போல் இருந்ததும் நம்மளால பார்க்க முடிஞ்சது.